அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற நூல் பிரேக்கிங் ட்விட்டர். இந்த நூலை எழுதினவர் பென் மெஹ்ரிக். இந்த நூல் 2023ஆம் ஆண்டு வெளியாச்சு. இந்த நூலோட எழுத்தாளர் எழுதின நூலை தழுவிதான் த சோஷியல் நெட்வொர்க் அப்படிங்கிற படம் எடுத்தாங்க. அதாவது ஃபேஸ்புக் பற்றின ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அது இவர் ஃபேஸ்புக் பற்றி எழுதின நூலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். இப்போ ட்விட்டரை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கி அதுக்கப்புறம் ட்விட்டரில் என்னென்ன கூத்தெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஆண்டு 1.5 ஆண்டு காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை தொகுத்து இந்த நூலில் எழுதியிருக்காரு. இந்த நூல் புனைவெளி நூல் தான். உண்மை சம்பவங்களை அப்படியே தான் அவர் எழுதியிருக்காரு. ஆனாலும் கொஞ்சம் புனைவு மாதிரி எழுதியிருக்காரு. அதாவது மனுஷங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இலான் மஸ்க் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களெல்லாம் ஒரு புனைவு கதையோட கதாபாத்திரங்கள் மாதிரி பாவிச்சு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிற மாதிரி அவங்க பேசிக்கிற மாதிரி அந்த பாணியில் எழுதியிருக்காரு. உங்களுக்கு அந்த பாணியில் எழுதப்பட்ட நூல்கள்லாம் பிடிக்கும்னா இந்த நூலை படித்து பாருங்கள். எனக்கு அந்த பாணி கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பேட் பிளட் அப்படிங்கிற இன்னொரு நூல் படிச்சிருக்கேன். அந்த நூலை பற்றி காணொலி போட்டிருக்கேன், என்ன பற்றியில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த நூல் பார்த்திங்கன்னா தெரோனஸ் அப்படிங்கிற இன்னொரு நிறுவனம் அது எப்படி உடஞ்சி அது எப்படி ஊரை ஏமாற்றி அதுக்கப்புறம் உடஞ்சும் போச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். அந்த நூலில் அவர் கொஞ்சம் புலன் விசாரணை செய்கிற பத்திரிக்கையாளர் எப்படி நூல் எழுதுவாங்களோ அந்த பாணியில் மட்டும்தான் எழுதியிருப்பார். மனுஷங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்களா எழுதியிருக்க மாட்டார். அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற தொகுத்து எழுதியிருப்பார். எனக்கு அந்த பாணி தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த பாணி பெருசாக பிடிக்கல, ஆனாலும் படிக்க நூல் நல்லா தான் இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நூல் பேசின விஷயங்கள் முழுக்க அந்த இலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கி இலான் மஸ்க் ட்விட்டர்லேருந்து சிஇஓவாக ஆகி ட்விட்டர்லேருந்து சிஇஓவாக இருந்து வெளியே வந்த அந்த காலகட்டம் உள்ளே சிஇஓ கடைசியில் நான் சிஇஓ இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் இல்லையா, அந்த காலகட்டம் வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை தான் இந்த நூலில் அவர் எழுதியிருக்காரு. நான் ட்விட்டரில் இருந்ததில்லை. எனக்கு ட்விட்டர் கணக்கு இருக்கான்னு கூட தெரில. இருக்கலாம், இருந்தாலும் அதில் நான் எதுவும் இயங்கினதில்லை. ட்விட்டர் எப்படி இயங்குன்னு கூட எனக்கு தெரியாது. முகநூலில் இருந்தேன், முகநூலில் இருக்கேன். ஆனால் முகநூலுக்கு பயன்படுத்துறதில்ல. ஆனால் முகநூல் ஆரம்பித்து முகநூல்லேயே என்னோடய சமூக வலைதள வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ட்விட்டருக்கு நான் போகல. என்னோடய வயசுக்காரங்க எல்லாம் ட்விட்டர்னு போன ஒரு காலகட்டம் இருக்குது. ஏன்னா சரியாக நான் கல்லூரி முடிக்கிற அந்த காலகட்டத்தில் தான் ட்விட்டர் ரொம்ப பிரபலமாகுது. எல்லோரும் ட்விட்டர்னு போகிறாங்க. அதுலேயும் அரசியல் பேசின நிறைய பேர் ட்விட்டரை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. நான் பயன்படுத்தலை. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா 2022 இந்த கூத்தெல்லாம் நடந்த காலத்தில் எனக்கு அப்போ தான் என்னோடய குழந்தை கை குழந்தை. என்னோடய பெற்றோரால் கூட இருக்க முடியாத சூழல், வீசா கிடைக்காம கோவிட் காலகட்டம், அவங்களால கூட அமெரிக்கா இருக்க முடியல. அந்த சூழலில் நாங்களே குழந்தைய பார்த்துக்கிற ஒரு சூழல் அப்படிங்கிற சமயத்தில் உட்காந்து ட்விட்டரில் என்ன நடக்குதுலாம் பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏதோ இலான் மஸ்க் ஏதோ பண்ணுறாரு போகிறாரு வர்றாருன்னாங்க. அதை பற்றிலாம் நான் பின்தொடர்ந்து பார்க்கல. நமக்கு ட்விட்டருக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வேலைப்பொருளை இதெல்லாம் பார்க்குறதுக்கும் நமக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் கண்டுக்கல. இந்த நூலகத்தில் பார்த்ததும் சரி என்ன தான் இருக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வாங்கி படித்தேன். கால் நியூபோர்ட்டோட பாட்காஸ்ட்டை தொடர்ந்து கேட்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ண சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது சூட்டோட சொல்கிறாங்க தினமும் என்ன நடக்குது அப்படின்னு தினமும் அதை பற்றி செய்தி படித்து அதை பற்றி தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட என்ன சொல்கிறது நேரத்தை நம்மளோட மூளையை அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி அந்த பிரச்சனைகளோ அந்த நிகழ்வோ மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பரபரப்புலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதை பற்றி படித்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்றாரு. அதில் நானும் உடன்படுறேன். சில விஷயங்கள் அப்படி தெரிஞ்சால் சுவாரஸ்யம் இருக்காது. ஒரு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு கிரிக்கெட் ரசிகருக்கு கடுப்பாகும். போட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பார்க்குற மாதிரியே எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் பின்தொடர்ந்த வாழ்க்கை என்ன ஆகுறது, கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு நூல் படிக்கிறதுங்கிறது எனக்கு இப்போது நல்லா இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால தான் படிக்கவும் ஆரம்பித்தேன். இதே மாதிரி தமிழ்நாட்டு நிகழ்வுகள், இந்தியாவில் நடக்கிற நிகழ்வுகளுக்கும் யாராவது ஒருத்தங்க நிகழ்வுலாம் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு மொத்தமாக தொகுத்து ஒரு நூல் எழுதுனாங்களா, படித்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி, இந்த நூலில் முழுக்க இலான் மஸ்க் எப்படி ட்விட்டரை வாங்கினாரு, அது வாங்குறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சு, அவர் முதல்ல ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறாரு. அப்போ எல்லாரும் அவருக்கு கை தட்டுறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க, இலான் மஸ்க் அப்படின்னு.
அதுக்கப்புறம் அவர் அதில் ட்விட்டரோட கொஞ்சம் பங்குகளை வாங்குறாரு. அது கொஞ்சம் சலனத்தை ஏற்படுத்துது. அதையெல்லாம் பற்றியும் பலரோட பார்வையிலேருந்து சொல்கிறாரு. ட்விட்டரோட ஊழியர்களோட பலரோட பார்வையிலேருந்து சொல்லிகிட்டே வராரு. அதுக்கப்புறம் இலான் மஸ்க் வந்து நேரடியாக நிறுவனத்துக்குள்ளே வராரு. சிஇஓ ஆகிடுறாரு. சிஇஓ ஆனதுக்கப்புறம் அப்போ அந்த ட்விட்டருக்குள்ளேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்லாம் ஊழியர்களோட பார்வையிலேருந்து சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு வெளியே இருந்து தெரியும், உள்ளேருந்து சரியாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா? அதையெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தார், அது எப்படி பாதிச்சு, அது எப்படி நிறுவனத்தை பாதிச்சுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக ப்ளூடிக் கொண்டு வந்து அது என்ன மாதிரியான சிக்கலை ஏற்படுத்துச்சு, அது மட்டும் இல்லை திடீர்னு ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சது, அது என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுச்சு, அது ஊழியர்களுக்கு எப்படி ஒரு மன அழுத்தத்தை ஒரு எரிச்சலெல்லாம் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாமும் பேசுகிறாரு. சில சமயங்களில் இலான் மஸ்கோட பார்வையிலேருந்தும் பேசிக்கிட்டு வராரு. கடைசியில் இலான் மஸ்க் ட்விட்டர்லேயே எப்படி போயிட்டு நான் சிஇஓ இருந்து விலகணுமா அப்படின்லாம் கேட்குறாரு. எப்படி மக்கள் ஆமாம் விலகணும்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருந்த ஒருத்தர் நீங்கள் விலகிருங்க, ட்விட்டர் வாங்குங்கன்னு சொன்ன மக்கள் ட்விட்டர்லேருந்து சிஇஓலேருந்து நீங்கள் விலகுங்கன்னு சொன்ன ஒரு காலகட்டத்துக்கு எப்படி இலான் மஸ்க் வந்தார், இலான் மஸ்க் எப்படி ட்விட்டரை உடைச்சாரு, ட்விட்டர் எப்படி இலான் மஸ்கை உடைச்சது அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த நூலில் அவர் பேசியிருக்காரு. ட்விட்டரை பற்றி ட்விட்டருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு இந்த செய்திகள்லாம் புதுசாக இருக்காது. அவங்க ஏற்கனவே பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. அதை பற்றி பார்க்காதவங்க, அந்த செய்தியை பின்தொடராதவங்க யாராவது என்ன மாதிரி இன்னொருத்தங்க குகைக்குள்ளே இருந்து வெளியே வர்றீங்கன்னா நீங்கள் இந்த நூலை படித்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு அது அவ்வளோதான். இந்த நூல் பேசுகிற விஷயங்கள் அவ்வளோதான். இந்த நூலில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அது என்ன பிரச்சனைனா, இலான் மஸ்க் வந்து இந்த நூலும் ஒரு பெரிய ஆள், பெரிய ஆள் தான், பணக்காரர் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் ஒரு பெரிய அறிவாளியாகவும், ஏதோ ட்விட்டரில் மட்டும்தான் அவர் சொதப்பிட்ட மாதிரியும், மற்றபடி அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் ஆகட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும், அவர் வந்து ரொம்ப ரொம்ப திறம்பட நிர்வகிக்கிற மாதிரியும் எழுதியிருந்தாரா. அதை படிக்கும்போது தான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இல்லை எனக்கு புரியல, எங்கிருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் தோணுது. ஏன்னா நான் அமெரிக்காவில் இருந்த காலகட்டத்தில் நல்ல வேலை தேடிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் இயந்திரவியல் பொறியாளர் வேலை தேடிட்டு இருந்த காலகட்டத்தில் டெஸ்லாக்கும் விண்ணப்பிக்கும் போது ஒரு நிறுவனத்துக்கும் விண்ணப்பிக்கும் போது போயிட்டு அந்த நிறுவனத்தோட ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த நிறுவனத்தோட நேர்முக தேர்வு எப்படி நடக்கும், நிறையா நிறுவனங்களுக்கு நான் விண்ணப்பிச்சிருந்தேன். நேர்முக தேர்வு எப்படி நடக்கும், அதுக்கு நான் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்லாம் பட்டியல் எடுத்து வச்சு அதையெல்லாம் அப்படி தான் படிப்பாங்க. நான் அப்படி தான் படித்தேன். அப்போ போய் பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட ஊழியர்கள் தொடர்ந்து சொன்னது, ட்விட்டரோட ஊழியர்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லி ட்வீட் பண்ணிவிட்டு வெளியே போனாங்களோ அதே தான் டெஸ்லாவோட ஊழியர்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. திடீர்னு வேலையை விட்டு தூக்குவார், திடீர்னு ராத்திரியாக வந்துட்டு இதை மாற்றலாம் அதை மாற்றலான்னு சொல்லி யோசிக்காமல் மாற்றுவார். அதோட பின்விளைவுகளை பற்றி யோசிக்கவே மாட்டார். ட்விட்டரில் அதான் பண்ணுறாரு. அது ஒரு நல்ல நிர்வாகம் கிடையாது. நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பாங்க. அதுக்கு எஃப்எம்இஏ அப்படி நிறையா டிஆர்பி எஃப்எம்இ ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் மாற்றினா நம்ம நினைப்போம் அது சின்ன விஷயம் தான், இதை மாற்றிடலான்னு. ஆனால் அந்த சின்ன விஷயத்தை மாற்றினா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அதை மாற்றுறது உண்மையிலேயே பயன் தருமா அப்படின்னா போட்டு உட்காந்து யோசிச்சு பேசி தான் மாற்றுவாங்க. இதை வெளியிருந்து பார்க்குற ஒரு வெளியிருந்து பார்க்குறவங்க கூட சொல்ல முடியாது. ஒரு அந்த 15 வயதுக்காரங்களுக்கோ இல்லை அவங்களோட 20களோட ஆரம்ப காலகட்டத்தில் இருப்பாங்க, 21-22 வயசு அந்த ஃப்ரெஷராக உள்ளே வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை பார்க்குறப்போ இந்த வயசானவங்களாம் வேறு வேலையே கிடையாது, எப்போத்தாலும் உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்ல அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி செய்யணும்னு நினச்சி செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு ட்விட்டருக்கான மாதிரி தான் ஆகும். அதனால செய்ய மாட்டாங்க. நிறுவனத்தில் பெரிய இடத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு மாற்றத்தை செய்யணும்னா லட்சம் தடவை யோசிப்பாங்க. அதுவும் என்ன சொல்கிறது, இயந்திரங்கள் சார்ந்த ஒரு விஷயம், ஒரு துறையில் ஒரு மாற்றத்தை செய்யணும்னா ரொம்ப தடவை யோசிக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதனால் அதை சரி பண்ணுறதுக்கான பொருட்செலவும் உயிர் சேதம் கூட ஏற்படும். அதெல்லாம் சரி பண்ணுறதுன்றது எவ்வளவு கஷ்டம், அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. அதனால் யோசிச்சு தான் பண்ணணும். இலான் மஸ்க் அங்கேயே யோசிக்காம தான் பண்ணிட்டு இருந்தார். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ போய் பாருங்க, நான் சொல்லலாம் ஒன்றும் புதுசாக நான் ஒன்றும் பொய்யாலாம் சொல்ல. கிளாஸ்டோர் தளத்தில் போய் பாருங்கள், கிளாஸ்டோர் வெப்சைட் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து ஊழியர்களோட
ஊழியர்கள்லாம் எழுதியிருப்பாங்க, எப்படி இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு, என்ன எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் எழுதியிருப்பாங்க. அதில் போய் படிச்சிங்கன்னா தெரியும். அது எல்லாரும் நான் சொல்கிறது எப்போ எழுதியிருப்பாங்க, 2016 2017 தான் அவங்க அதை தான் எழுதிட்டு இருக்காங்க. நான் படிச்சிருக்கேன். அதுதான் உண்மை ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, டெஸ்லாவாக இருக்கட்டும், ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், புதுசாக எதுவும் செய்யலை. இது வந்து நான் மட்டும் சொல்லலை. அமெரிக்காவோட முன்னணி விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இதை தான் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் கொடுத்துருந்த பேட்டியில் அதான் சொல்லியிருந்தார். இலான் மஸ்க் என்ன புதுசாக செஞ்சுட்டாரு, டெஸ்லாவாகட்டும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகட்டும், எதையும் புதுசாலாம் செய்யலை. ட்விட்டரில் என்ன பண்ணுறாரு அதை தான் அங்கேயும் பண்ணுறாரு. ஏற்கனவே நல்லா போயிட்டுருக்கோ இல்லை நல்லா போகாத ஏற்கனவே இருக்கிற ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டு அதை நிர்வகிக்கிறாரு. மற்றபடி புதுசாக எந்த அறிவியலும் அவர் கண்டுபிடிக்கல. அதுவும் குறிப்பாக ஸ்பேஸ் எக்ஸ்னு வரும்போது நாசாவோ இஸ்ரோவோ இல்லை ரஷ்ய விண்வெளி நிலையமோ ஏற்கனவே செய்யாத ஒரு விஷயத்தையெல்லாம் ஸ்பேஸ் எக்ஸ் செய்யலாம். அவங்க ஏற்கனவே செஞ்சுருக்காங்க. இப்போ இவங்க வந்து தனியார் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு முன்னோடி, விண்வெளி ஆராய்ச்சியில் ஸ்பேஸ் எக்ஸை ஒரு முன்னோடினோ இல்லை ஈவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் டெஸ்லாவை ஒரு முன்னோடினோ சொல்ல முடியாது. ஏற்கனவே அந்த ஆராய்ச்சிகள் அந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க செஞ்சுட்டாங்க. அதை மீண்டும் அந்த நிறுவனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அவங்கள முன்னோடி பயணியர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஏன் தெரில எல்லாருமே வந்து இலான் மஸ்க் வந்து ஒரு பயணியர், ஒரு முன்னோடி அப்படின்னு பார்க்குறாங்க. அது ஒரு சிரிப்பு. அதே தான் இவரும் இந்த நூலில் பண்ணி வச்சுருந்தார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை இலான் மஸ்க் வந்து ரொம்ப காத்திரமாக காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பக்கத்தை அவர் ட்விட்டர் தாங்க உடச்சிட்டாரு. மற்றபடி அவர் ஸ்பேஸ் எக்ஸில் ரொம்ப நல்லா தாங்க பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு காமிக்கணும்னு நினச்சி காமிச்சாரா? இல்லை பலருக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தலாம். இலான் மஸ்க்கு இந்தியாவில் ரசிகர்கள் ஜாஸ்தி. அதுவும் அமெரிக்காவில் இந்திய வாழ் மக்கள் நிறைய பேருக்கு இலான் மஸ்க்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பேசுகிறதுக்கு பயமாக தான் இருக்கும். ஆனால் உண்மை அதுதான். நான் ஒரு எனக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் முன்னாடி வேலை பார்த்த நிறுவனம் இயந்திரவியல் சார்ந்த துறை, அதுவும் வாகனங்கள் சார்ந்த ஒரு நிறுவனம் தான். நிறைய அந்த மாதிரியான விஷயங்களை செய்திகளை தொடர்ந்து நானும் பேசிட்டு பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது நான் மட்டும் இல்லை, என்னை விட அந்த துறையில் ரொம்ப வருஷம் வேலை பார்த்தவங்க அதில் ரொம்ப லயிச்சு ஈடுபட்டு அந்த செய்திகளை சேகரித்து அதை பற்றி படிச்சுக்கிட்டு இவி வெஹிக்கிள் எப்போ வரும், கேஸ்லின் போகுமா, டீசல் போகுமா, இது பண்ணுமா அது பண்ணும், அதை பற்றிலாம் ரொம்ப அதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிட்ட பலரை எனக்கு தெரியும். அவங்களோட எல்லாமும் நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். அப்படிங்கிற இடத்துலேருந்து சொல்கிறேன், அவங்க யாருமே டெஸ்லாவை ஒரு பெரிய பொருட்டாலாம் மதிக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, அவங்களோட நண்பர்கள் நிறைய பேர் போயிட்டு டெஸ்லா வேலைக்கு போய் திடீர்னு ராத்திரியோட ராத்திரியாக வேலையை நீக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க. இதுதான் டெஸ்லாவோட உண்மை நிலவரமும். அப்புறமும் ஏன் இந்த இலான் மஸ்க்கு இந்த ஒரு பிம்பம்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன ஆச்சரியமாச்சுன்னா, திடீர்னு இலான் மஸ்க் போய் ட்ரம்ப்போட சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இப்போ ஐயோ இன்னும் இவர் ட்ரம்ப்போட சேர்ந்துட்டாரு ஐயோ அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு என்ன இதையே இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களாங்கிற மாதிரி இருக்குது. இவர் எப்பவுமே இப்படி தானேங்க, நீங்கள் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அவர் செல்ஃப் மேட் பில்லியனர், அதாவது கீழேருந்து அப்படியே வந்து பில்லியனர் ஆகிட்டாராம். அப்படிலாம் கிடையாது. அவங்க அப்பா சவுத் ஆஃப்ரிக்காவில் பெரிய பணக்காரர். அதுவும் எப்படி பணக்காரருங்கிறீங்க, அப்பர்தைட் அப்படின்னு சொல்கிற இன ஒதுக்கல் காலகட்டத்தில் கருப்பின மக்களை ஈர்த்து பிழைத்து அதன் மூலமாக பணக்காரரான ஒரு பெரிய பணக்காரர். அங்கிருந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அங்கே நாட்டுக்குள்ளே இருந்தால் 2 ஆண்டு அவங்களோட இராணுவத்தில் பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அந்த விதி இருந்த காலகட்டத்தில் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி வெளிநாடுக்கு வந்து அதன் பின்னாடி அவங்க அப்பாட்ட காசு வாங்கி அப்படி இப்படின்னா உள்ளே வந்த ஒருத்தர். இவர் போய் செல்ஃப் மேட் பில்லியனர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஏன் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலும் அப்படித்தான் பாவிச்சிருந்துச்சு. எனக்கு புரியல. இல்லை இதில் வந்து நான் தோண்டி யாருக்கும் தெரியாத ஒரு கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் கிடையாது. யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசியமாக நானே போய் கண்டுபிடிச்சேன், நானே யோசித்த விஷயம்லாம் கிடையாது. இது இருக்குது, விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சுதானா, ஏன் அவருக்கு மட்டும் அப்படி ஒரு பிம்பம்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி தரோனாஸோட எலிசபெத் ஹோம்ஸ்க்கும் இப்படி தான் பிம்பம் கொடுத்தாங்க. கொடுத்து 10 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவோட பொய்யெல்லாம் வெளியே வந்துச்சு. அந்த அந்த அவங்களோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையில் ஒரு ஏய்ப்பு அவரோட நிறுவனம் என்றான். அந்த நிறுவனம் ஏற்ற ஒரு வழக்கில் அவர் ஒரு பெரிய குற்றவாளி. அவரோட பொண்ணு தான் எலிசபெத் ஹோம்ஸ். அவங்க நிறுவனம் அதே தான் இது பண்ணிச்சு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அடுத்து டெஸ்லா தான் அடுத்த தரோனஸ்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன் டெஸ்லா வந்து அடுத்த தரோனஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தா, தரோனஸ் வந்து இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிச்சு. கண்டுபிடிக்க முடியாமல்
அது உலகத்துக்கு சட்டுன்னு வெளியே தெரிஞ்சிருச்சு. ஆனால் இலான் மஸ்க் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுல எங்கேயுமே சொல்கிறது இல்லை. ஈவியாக இருக்கட்டும், இல்லாதெல்லாம் கிடையாது. இப்போவும் ரெனால்ட் நிசான் தொடங்கி நிறைய நிறுவனங்களில் அவங்களோட மின்சார வண்டிகள், மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வண்டிகள் இருக்குது, வாகனங்கள் இருக்குது. ஆனால் டெஸ்லா ஒன்றும் புதுசாக எதுவும் செய்யலாம். அதே போல் தான் ஸ்பேஸ் எக்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாசாவும் இஸ்ரோவும் ஏற்கனவே எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க. அதை தான் அவர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் வண்டி ஓடுது, இல்லைன்னா ஓடாது. அது ஒன்று. இன்னொன்று, நிறைய பேர் இப்போ வந்து மின்சார வாகனங்கள் வந்து பிரபலம் அடைகிறதுக்கு காரணம் டெஸ்லா தான் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன் மின்சார வாகனங்களுக்கு பெரிய நிறுவனங்கள்லாம் போகலன்னா அதுக்கு பின்னாடி பல 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 விஷயம்லாம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஆராய்ச்சிக்காகவும் இயந்திரங்களுக்காகவும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க எல்லா நிறுவனமும். எந்த ஆராய்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் வண்டிகளுக்கான அந்த ஆராய்ச்சியில் பல என்ன சொல்கிறது, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே அவங்க அதில் செலவு பண்ணிட்டாங்க. அந்த பண்ணின செலவுக்கான லாபத்தை அவங்க எடுக்கணும். எடுக்காமல் அவங்க வெளியே போகக்கூடாதுன்றதுல தான் பல நிறுவனங்கள் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் முக்கிய காரணம். அவங்களால ஒரு 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 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை வடிவமைக்க முடியாதுன்றதுலாம், டெஸ்லா வந்து தான் வடிவமைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்களால முடியும். ஆனால் அவங்க ஏற்கனவே முதலீடு பண்ணிட்டாங்க. அந்த முதலீடுலேருந்து வெளியே போகக்கூடாது. இன்னொன்று, திடீர்னு இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் மூடிக்கிட்டு இன்னொரு தொழிற்சாலை, இதுக்கான ஈவி தொழிற்சாலை தொடங்குறதுன்றது கஷ்டம். ரெண்டாவது, நிறைய அந்த மாதிரி இருக்குது. பேட்டன்ட் யார்கிட்ட இருக்குது, இந்த மாதிரியான நுட்பங்கள்லாம் இருக்குது. இதனால தான் அவங்க போகாமல் இருந்தாங்க. கோவிட் காலகட்டம் வந்து தானாகவே எல்லா தொழிற்சாலைகளும் முடங்கும் போது, எல்லாருக்கும் வேலை இல்லாமல் போகும்போது, இயல்பிலேயே அது வரைக்கும் விட்டுட்டு போனால் நஷ்டங்கிற சூழலில் அவங்க விட்டுட்டு போகிற இடத்துக்கு தள்ளப்பட்டதால், தொழிற்சாலையெல்லாம் மூடப்பட்டதுனால சரி அப்படின்னு சொல்லி எல்லா நிறுவனங்களும் ஈவிக்கு நகர ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் இந்த மாதிரியான வாகனங்களுக்கு சலுகையெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனாலேயும் மற்ற நிறுவனங்கள் நட்டப்படாமல் இருக்குன்னு உள்ளே வந்தாங்க. அந்த சலுகையும் டெஸ்லா வாங்கிக்கிச்சு. அந்த சலுகையை வாங்கிட்டு மக்கள் வரிப்பணத்தை வாங்கி தான் டெஸ்லா வந்து மேலே வந்துச்சு. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. எல்லாரும் ஏதோ இலான் மஸ்க் தன்னோட சொந்த காசை போட்டு டெஸ்லாவை வளர்த்த மாதிரி பேசுகிறாங்க. அவர் மக்களோட வரிப்பணத்தை வாங்கி டெஸ்லாவை வளர்த்தி அந்த காசை எடுத்து ட்விட்டரை வாங்கி ட்விட்டரை உடச்சி விட்ருக்காரு. எவ்வளோ பெரிய ஆள். இன்னொரு விஷயம், அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர் அவரோட பேட்டியில் ஒன்று கேட்டிருந்தாரு. இதே வேறு ஒரு நாட்டோட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், ஒரு நாசாவோ, நான் என்ன இஸ்ரோனே சொல்கிறேன், இலான் மஸ்க் மாதிரி நடந்துக்கிட்டா மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டார். அதாவது பார்த்திங்கன்னா, இலான் மஸ்க் வந்து நிறைய பரிசோதனை பண்ணுறாரு. எல்லா சோதனையும் வந்து தோல்வியில் முடியுது. நிறைய தோல்வி தான், நிறைய சோதனைகள் தோல்வி தான். ஆனால் மக்கள் அதை கொண்டாடுறாங்க. அவர் தான் கேட்குறாரு, இதே நீங்கள் உங்கள் வரிப்பணத்தில் கட்டமைக்கிற ஒரு இஸ்ரோவோ ஒரு நாசாவோ அப்படி பண்ணுச்சுன்னா, ஒரு இத்தனை தடவை தோல்வி அடைஞ்சிச்சுன்னா மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் என்னவோ இலான் மஸ்க்னு வரும்போது ஏற்றுக்கிறாங்க. அதனால் அவங்க அப்படி இஷ்டத்துக்கு சோதனை பண்ணி இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஒரு பரபரப்பாகவே மக்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க உண்மையிலேயே செயல்படுத்த முடியிற விஷயங்களுக்கு மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்றதுல இது பண்ணுறாங்க. அப்புறம் ஏன் மக்கள் இலான் மஸ்க்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு கனவை விற்கிறாரு, செவ்வாய்க்கு போகலாம். அப்படி வித்தியாசமாக எதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அது பலரை வந்து ரொம்ப ஈர்க்குது. அது செஞ்சிடலாம், இலான் மஸ்க் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு ஈர்ப்பை உண்டாக்குது. அந்த ஈர்ப்புலேருந்தே தான் பேசுகிறாங்க நினைக்கிறேன். எனக்கு இதை தெரிஞ்சு இந்த எழுத்தாளரே அந்த ஒரு ஈர்ப்புலேருந்து தான் இந்த நூலை எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சு, இந்த நூலை படிக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. இன்னொன்று நான் கவனித்தேன், நாராயணமூர்த்தியோ இல்லை அந்த மாதிரியான ஒரு பணக்காரர், ஒரு தொழிலதிபர், மக்கள் 18 மணி நேரம் தினமும் வேலை செய்யணும், நான் அப்போ தான் நாட்டை காப்பாற்ற முடியும், அப்போ தான் முன்னேற முடியும்னு சொல்லும்போது, நியாயமாக அதுக்கு நம்ம எதிர்வினை ஆட்டுறோம். அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஏன் 18 மணி நேரம் வேலை செய்யணும், எங்களுக்கு ஆனால் ஊதியத்தை கொடுங்க, வேலை பார்க்குறவங்களுக்கான அவங்கள ஏற்காதீங்க, அவங்களுக்கு ஒரு சரியான வேலை நேரத்தில் மட்டும் வேலை வாங்குங்க, அதை மீறி அவங்கள ஏற்காதீங்க அப்படின்னு சொல்கிறா மக்கள் தான். அதுக்கான ஊதியத்தையும் சரியான ஊதியத்தையும் கொடுங்க, ஊதியத்தை குறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிற அதே மக்கள் தான் இலான் மஸ்க் அதையே பண்ணும்போது ஓஹோன்னு கொண்டாடுறாங்க. ட்விட்டரில் போயிட்டு அதே தான் பண்ணார். எல்லாரும் அதிக நேரம் வேலை பாருங்கள், டெஸ்லாவில் அதை தான் பண்ணுறாரு, எல்லாம் அதிகம் நம்ம மனித சமுதாயத்தையும் நம்ம மேலே கொண்டு போக போகிறோம், அதுக்காக நீ வந்து அதிக நேரம் விழ, அதுவும் உழைப்பு சுரண்டல் தானே, அதை தானே அவரும் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அதையெல்லாம் கொண்டாடுறாங்க. அவர் வந்து எதுவும் முன்னேற்றாரு, ஒரு பெரிய கனவுக்காக உழைக்கிறார். பெரிய கனவுக்காக உழைச்சா என்ன, சின்ன கனவுக்காக உழைச்சா என்ன, உழைக்கிறவனுக்கு ஊதியம் சரியாக கொடுக்கப்படணும்,
அவங்களோட வேலை நேரம்ங்கிறது அளவாக இருக்கணும். அதுதானே அதுதான் அவ்வளோதானே. ஆனால் அவர் ஆஹா அப்படி சொல்கிறதுனால மக்கள் ஏற்றுக்கிறாங்க. தான் பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காக யாரை சுரண்டலாம், அடியில் இருக்கிறவங்கள சுரண்டலாம் அப்படிங்கிற எண்ணம் தானே இது. சுரண்டி பிழைக்கிற அதே இது தானே, வேற எதுவும் இலான் மஸ்க் கிட்ட இல்லையே. அப்புறம் என்ன, ஏன்னா இந்த நூலில் அதையெல்லாமும் இலான் மஸ்க் மற்ற இடத்துலலாம் அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருங்கிற மாதிரி எழுதிக்கும்போது என்னால் ஏற்றுக்க முடியல. இலான் மஸ்கோட ஸ்பேஸ்லிங் விண்வெளிக்கு அனுப்பிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இலான் மஸ்கோட பிரபலமும் பிரபலத்தன்மையும் அவரோட காசும் அவரோட சொத்தும் கையை மீறி போயிட்டு இருக்கும்போது அவரை யாராலையும் தடுக்க முடியாது, மக்களை யாராலையும் காப்பாற்ற முடியாத இடத்துக்கு அவர் போயிடுவாரோன்ற பயம் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. இந்த நூலோட எழுத்தாளர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. கவலைப்படணும்னு அவசியம் இல்லைன்னு நினச்சிருக்கலாம். இந்த கதைக்கு இது போதும், இதை பற்றி மட்டும் பேசலாம். ட்விட்டர் எப்படி உடைச்சாருங்கிறத பற்றி பெற்று பேசலாம். அவர் ஒரு நல்ல ஒரு கனவு காணக்கூடிய பாவப்பட்ட தனிமையில் வாடக்கூடிய ஒரு கட்டமைக்கலாம் அப்படின்னு நினச்சி கட்டமைச்சிட்டார் போல். எனக்கு அதனால அந்த இடங்கள்ல எல்லாம் எனக்கு இந்த நூல் பிடிக்கலை. இந்த நூல் மொத்தமாக ட்விட்டர் உடஞ்சதை பற்றி பேசின அந்த இடங்கள்லாம் பிடிச்சது, ஆனால் மற்ற இடங்கள்லாம் பிடிக்கல. நூலுக்கான இணைப்பை நான் கீழே கொடுக்குறேன். இந்த நூலை படித்து பார்க்கணுன்னா வாங்கி படித்து பாருங்கள். இலான் மஸ்கோட ரசிகராக இருந்தால் தயவு செஞ்சு காணொலியில் கருத்துக்களில் சண்டை போடாதீங்க. என்னால் முடியாது, என்னால் சண்டை போடுறதுக்கெலாம் தெம்பு இல்லை. அதனால் பிடிக்கலன்னா கடந்து போயிடுங்க, அவ்வளோதான். அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, அவரோட கருத்துக்களையுமே கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்கள் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.